ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா வந்து பார்த்திங்கன்னா நியூ மாடல் ZX தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்டி பார்த்தேன் ஒரு 1 வீக் முன்னாடி. ஆக்சுவலாக வந்து வண்டி ஓட்டும்போது நான் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நான் என்னென்ன நினைக்கிறோம் அதெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே வருவேன். ஸோ என்னால் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்வே பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த வண்டியை பற்றி சொல்கிறேன். அப்புறம் இந்த வண்டி வந்து எனக்கு எப்படி என்னோடய மாடலுக்கும் இந்த வண்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். என் வண்டியோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. எந்த வகையில்னா, ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது, பிரேக்கிங் சூப்பராக இருக்குது, வண்டி ரொம்ப அஜைலாக இருக்குது, வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த வண்டியோட என் வண்டியை கம்பேர் பண்ணால் எனக்கு பிடிச்சது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வண்டியில். அப்புறம் வந்து நியூ மாடலோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக கிடையாது. ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, டூர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கீழே இல்லாமல் கொஞ்சம் அந்த ஒரு கரெக்டான ஒரு போஸ்டரில் கொடுத்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரானிக்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒரு விஷயம் என்ன மிஸ் ஆகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் தான். ஒரே ஒரு விஷயம் என்ன மிஸ் ஆகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் தான். வண்டியோட அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது இது வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கும்போது பவர் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறத சொல்லிவிடுவேன். ஆக்சுவலாக அப்படி நிறைய பேருக்கு வேறு மாதிரி கன்வே ஆகிடுது. அதனால தான் கரெக்டாக அதை சொல்லணும்னா, என் வண்டி எதுவும் சேம் பவர் தாங்க, எதுவும் பவர் வைஸ் ஒன்றுமே கிடையாது. என் வண்டி என்ன பண்ணுமோ அதை இந்த வண்டி ஈக்குவலாக பண்ணும். ஆனால் என்னென்னா என் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு த்ரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து வண்டி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த புல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி அந்த பழைய ஒரு பேட்டரி கட் ஆகிடுச்சு டக்குன்னு. ஒரு வாரமாக வீடியோவே எடுக்க தெரியாது, சார்ஜ் போடல. இப்போ தான் பேட்டரி அதான் எடுத்து அப்படியே பவர் பேங்கை உள்ளே போட்டுகிட்டே அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நல்ல லீனியராக இருக்குது. அந்த ரைட் பை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிரான்சிஷன் வந்து ரோடுக்கும் அந்த ஒரு வண்டிக்கு கனெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இதுவாக இல்லை, நல்லாயிருக்கு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. சேஃபாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது, இன்னும் கொஞ்சம் பெட்டர் சேஃப்டி மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது கைஸ். என் வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் உள்ள மாடல் தான் எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. டாப் அண்ட் பவர் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா என் வண்டியோட கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டாப் அண்ட் அதான் அந்த ஃபஸ்ட் கியரில் ஃபுல் அந்த டாப் அண்ட் போய் ரீச் ஆகும் போது அப்புறம் இந்த வண்டியில் ஏரோ எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க, ஃப்ரீ ஃப்ளோ எக்ஸாஸ்ட்டு. கை வலிக்குதம்மா, எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் எனக்கு இந்த வண்டி, இந்த மாடல் 10R. ஸோ வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி அப்படின்றது சொல்கிறேன். அப்புறம் இந்த வண்டி வந்து இந்த வீடியோ நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி தான் கைஸ் போடுவேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்க்குறதோடு நிறுத்திக்க தான் நல்லது. இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து எந்த வகையிலும் உங்களுக்கு சேஃப் கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடும்போது வந்து பேசும்போது கொஞ்சம் இதுவாக பேசுவோம். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவேன் நான். அதுக்காக பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போய் இறங்கி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கடலை கூட உங்களுக்கு காப்பாற்ற முடியாது. காலிங் பிளேட் அடிக்கிறாங்க, கடலை கூட உங்களுக்கு காப்பாற்ற முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லிமிட்ஸ்குள்ளே ஓட்டிங்க. ஏன்னா சின்ன வண்டியில் பண்ணுறது வேறு, இது வந்து ரொம்ப பெரிய வண்டி. மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதான் வீடியோ பாருங்கள். டேக் கேர், பை. ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். என்ன வண்டின்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளைமேட் செம்மையாக இருக்குது பாருங்களேன், வியூ தண்ணி செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ப்ரோ தான் வந்து பைக்கு, என்ன பைக்குன்னு நான் காட்டுறேன். இல்லை வீடியோவில் ப்ரோ தான் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு. ப்ரோ பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்கு வராரு. நமக்கு வந்து ஃப்ரெண்டு, வீடியோ பார்ப்பார் போல். வண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டி பாருங்கள் ப்ரோ அப்படின்னாரு. சரி அதான் வந்தேன். அப்படியே பாய்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பென்ஸுகன்ஸ்லாம் நிற்கிது போல் ஃப்ரண்ட்டில். என்னென்ன வண்டி இருக்குன்னு காட்டுறேங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடு வந்து பெருங்கலத்து இருக்கும், போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாங்க. அதை பார்த்திங்களா, ஐயோ AMG வேறு மாதிரி AMGலாம் வச்சுக்கிறாங்க. இதான் கைஸ் வண்டி. பல பேர் ஆசைப்பட்டீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஞாபகம் இருக்கான்னு தெரில உங்களுக்கு. என் வண்டி வந்து போகலாம். ஃப்ரண்ட்டில் மாஸ்டர் சிலிண்டர் கிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு சூப்பராக. இதான் வண்டி, இதான் உங்கள் கேங்கு போல். அப்படியே வந்து எடுத்து வாங்க ப்ரோ, வீடியோ போடுங்க ப்ரோன்னாரு. சரி அதான் வந்தேன். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை AMG வேறு மாதிரி இருக்கே. ஓப்பன் தட்டாஸு மார்க்குன்ற மாதிரி இருக்கு இந்த வண்டி. வேறு மாதிரி இருக்கு AMG. ஏதோ மேட் ஃபினிஷ் ஏதோ பண்ணிக்கிறாங்க போல். தெரிஞ்சிருந்தால் நல்ல ஸ்டோரேஜ் வச்சு வந்திருப்பேன். 1 hour தான் இருக்குது, பரவாயில்ல பார்த்துக்கலாம், அவ்வளோதான் வரும். மேட் பண்ணியிருக்கா PPFண்ணா? யார் நீங்கள் தானா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. இவர் தான் AMG ஓனரா? வேறு மாதிரி இருக்குது. வாங்க நீங்களும் வாங்க, கார் எடுத்துட்டு. சரி ஓகே எனக்கு அந்த மைல்ஸ் பேர் இருங்க கைஸ், வண்டியில் எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். கேமராவே ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன் நான். கைஸ் இந்த ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனசு கைஸ். ஆக்சுவலாக பட்டன் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி குதிரா போல், எடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு. நிறைய பேருக்கு வராது. இது வந்து ஃபுல் சிஸ்டம் ஏரோ போட்டிருக்க வண்டியில்.
இப்போ தான் கொண்டாந்து ட்ராக்ஷன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வார்ம் அப் ஆகணும் வண்டி. That's so brutal, man. ஆனால் என்ன தெரியுமா இந்த வண்டியில் ஒரு மேட்ரு இருங்க. நான் ஃபஸ்ட்டு வண்டியில் கூட பேசிட்டு வரேன். ஒரு 5 நிமிஷம் கொடுங்க வரேன். லேடி ரைடரு ட்ராக்ஷன் ஃபுல்லாக ஆஃப் ஆகலன்னு நினைக்கிறேன் கைஸ் வண்டியில். ஓகே பிரேக் வேற லெவலில் இருக்கு இந்த வண்டியில். ஓகே, இங்கே வண்டியோட அவுட்லுக் காட்டுறேன். ஆக்சுவலாக வண்டியை போய் சொல்லிடுறேன் கைஸ். இந்த வண்டியை பார்த்துட்டு என்னென்னா, இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு கைஸ். வண்டி வந்து ஷாமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது எக்ஸாஸ்ட்டு. அதாவது ஆக்சிடென்ட் வந்து நம்ம கொடுக்கறதோட வண்டி கிளம்புது 2. இவ்வளோ தூரம் எக்ஸாஸ்ட் போட்டுமே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ் கைஸ். ரொம்ப ஒன்றும் இல்லாமல் இந்த வண்டி கிடையாது. என் டெனார் வந்து பார்த்தீங்கன்னா செம ப்ரூட்டலாக இருக்கும் வண்டி. அதே மாதிரி என் வண்டி வந்து ஃபஸ்ட் கியரில் இதோட கொஞ்சம் டாப் அண்ட் அதிகமாக போகும் ஸ்பீடு. ரெண்டாவது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டியோட ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கு. ஹேண்ட்லிங் மீன்ஸ் அஜைலாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா என் டெனாரோட வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது ரைடிங் போஸ்டர். இந்த சீட்டு வந்து குஷனிங் அதிகமாக இருக்குது. இந்த போஸ்டர் வந்து என் வண்டியில் இன்னும் கீழே லீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மேலே இருக்குது. ஓகேங்களா. டாப் அண்ட் பவர் என் வண்டியோட இது கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஏஞ்சல் ஜிடி டயர் தான் கைஸ் போட்டிருக்காங்க. இது வந்து அந்தளவு ஒன்றும் ஒரு பக்கமான டயர் கிடையாது. அதனால தான் நான் அந்தளவு ஃபுல் இதை நான் கொண்டு வரல வண்டியில். ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து ஏன்னா ஸ்டாக் வந்து இன்னும் வரல. என் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மெஜிலரில் ஏதோ ஒரு M9 கேட்டிருக்காராம். ஸ்டாக் இல்லை போல் மோட்டோ டார்க் பிளாக்ல. அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரண்ட்டில் வந்து பிறலி இருக்குது ரோசோ 3. இது ஒரு பக்கமான வண்டி தான் கைஸ் உண்மையிலே. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட் இன்றைக்கி இருக்கிற ஒரு பெஸ்ட் சூப் பைக்னா இந்த வண்டி தான் கைஸ். இந்த வண்டி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் நீங்கள் ஒரு 13 ரூபாலேருந்து 15 ரூபாக்குள்ளே தாராளமாக வாங்கலாம். வீலி ஆஃப் பண்ணுக்கான தெரில அதை பற்றி. ஓகேங்களா. ஆனால் எனக்கு நல்லா ஃபீல் ஆகும் கைஸ். என் வண்டி அந்த புல் இப்படி ஓப்பன் பண்ணி என் வண்டியை இப்படி விடுவேன். That's so brutal, man. It's very brutal. அதாவது வந்து அந்த எக்ஸாஸ்டோட மேட்டர் தான் நினைக்கிறேன் இது. பட் the bike was very 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 forgiving guys. என் டெனார் வந்து எப்படின்னா ரொம்ப ஃபர்கிவிங்காக இருக்காது. என் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இந்த பாரு நீ வந்து ஏடா கூடமாக பிஹேவ் பண்ணினா சத்தியமாக உன்னை நான் வந்து ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவேன் அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும். பட் இந்த வண்டி அப்படி இல்லை கைஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இருங்க வரேன். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து ரொம்ப நியூவாக இருக்குது இந்த வண்டியில். என் வண்டியை விட ரொம்ப நல்லா தெரியுது. அந்த எலக்ட்ரானிக்கோட ஃபீல் எல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப. ஒரு ஷிஃப்ட்டுக்கும் வெளியுது கைஸ் வண்டி. ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணல தான். ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணாலுமே இது வண்டி என் வண்டி அளவு வராது கைஸ். தெரியும் வண்டி ஃபர்ஸ்ட் கியரில் எப்படி இருக்குன்னு தெரியும் ட்ராக்ஷன் ஆஃப்லே.
வண்டியோட பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். அதான் கைஸ் என் வண்டியோட ஹேண்ட்லிங்கு பிரேக்கிங் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. போஷரு பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த போஷர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் பண்ணவே சூப்பராக இருக்கும் கைஸ். அவ்வளோ நல்லா இருக்கு இந்த போஷர். எனக்கு ஒன்றும் பெருசாக பாடிலாம் வலிக்கவே இல்லை. என் வண்டி ரொம்ப லீன் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஒரு மாதிரி மேலே தூக்கின சீட்டெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் என் வண்டி. இந்த வண்டி நல்லா சாஃப்டராக தான் இருக்குது. ஹாரன் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல இதில். வா எக்ஸாஸ்ட் கிளம்புது கைஸ். That was fucking awesome. வேற மாதிரி ஃபீல்ரா. உன் பெயர் கேட்டாலே அடிப்பாதைக்கும் பூக்கும் மூச்சுகள் காற்றில் வட்டத்தில் வட்டம் மொத்தத்தினை சேரும். அனுமதி கேட்காமல் உன் கண்கள் இணைவேயும். நான் இத்தனை நாளாய் எழுப்பிய கோபுரம் நொடியில் குடை சாயும். என் வாழ்க்கை வரலாற்றில் எல்லாமே உன் பக்கங்கள். ட்ராக்ஷன் வந்து ஒன்ல தான் இருக்கு. ட்ராக்ஷன் வந்து ஆஃப் பண்ணல, ஏன்னா வண்டி பாப் ஆகலை. ஆனால் வந்து நல்லா தான் கைஸ் இருக்குது வண்டி. குறைலாம் சொல்ல முடியாது கைஸ். இந்த வண்டியை நான் வந்து ஜஸ்ட் என் வண்டியோட கம்பேரிசன், இந்த வண்டியோட கம்பேரிசன் தான் சொன்னேன். பட் இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வருஷம் மாற மாற நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அப்கிரேட் ஆகி தான் ஆகணும். இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்குங்களே, இதெல்லாம் வந்து என் வண்டியில் வந்து ஒன்றுமே இருக்காது. என் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பவர் மோடு, ரைட் மோடு, 3 மோடு தான் இருக்கும். இதில் பவர் மோடு, ரைடர் மோடு, ரெயின் மோடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மோடுக்கும் ட்ராக்ஷனையும் நீங்கள் ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். இந்த ரைட் பை ஒயரால் அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபீல் இல்லை கைஸ் வண்டியில். அதாவது வந்து அந்த பால்ஸ்லாம் ஷேக் ஆகும் தெரியுமா, அந்த ஃபீல் வந்து என் வண்டியில் இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் இப்பயும் இருக்கும். ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல் திருவினா ஒரு நொடி நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணலடா நீ வந்து அப்படின்ற ஒரு அது இருக்கும். அது இதில் இல்லை. இருக்குங்களா, அதோட சென்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இல்லை, ஒரு கொஞ்சம் ரொம்ப ஃபர்கிவிங்காக தான் இருக்கு. நல்லா இருக்கு ஆனால் வண்டி. ஆனால் இதுவே போகிறோம் கைஸ். நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் அதிகம். ப்ளஸ் வந்து கூலிங் சிஸ்டமும் சொல்கிறேனே எந்தோட பெட்டராக இருக்கு கைஸ் இந்த வண்டியில். ஹீட்லாம் ஒன்றும் அடிக்கல. என் வண்டி ஒன்றும் பொங்க ஆரம்பிச்சிருக்கும். மேபி இந்த ஓல்டராக இருக்கிறதுனால தெரியல. இது நியூ வண்டி தான், ஜஸ்ட் ஒரு கம்மியாக தான் ஓடி இருக்கு இந்த வண்டி. That was awesome da. எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஹேண்ட்லிங் தான் கைஸ். என் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த போஷரு வச்சு நிம்பறதுக்குலாம் ரெடியாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடுக்கு ஏற்ற மாதிரி அஜைல் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த வண்டி. அந்த 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 இப்படி அந்த கட்டெல்லாம் இப்படி அடிக்கிறோம்னா என் வண்டி இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. சூப்பர் கைஸ் இந்த வண்டி. நான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10 out of 9 கொடுக்கலாம். சூப்பர் வண்டி இது. அனுமதி கேட்காமல் இணைமேயும் எழுப்பிய கோபுரம் நொடியில் குலை சாயும். என் வாழ்க்கை வரலாற்றில். That was very awesome man. வெயிட்டு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டி அளவு வெயிட்டாக இல்லை கைஸ். இந்த வண்டி வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த வண்டியில். என் வண்டி வந்து இந்த ஃப்ரண்ட் எண்டில் இந்த இடம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நல்லா இருக்கு கைஸ் இந்த வண்டி. ஒன்று மாரி சொல்லணும்னா ரோடு யூசர்ஸ்க்கு இந்த வண்டி என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர். நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ட்ராக்லாம் நீங்கள் ஓல்டு வைக்கலாம் கைஸ். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான். அப்புறம் கைஸ் இன்னொரு மேட்ரு, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அப் பண்ணி தான் போடுவேன் சரிங்களா. இதை பார்த்துட்டு நீங்கள் ரோட்டில் போய் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்கடா பாய்ஸ். டைகர் போதே
போயிட்டாங்க. யாருன்னு தெரியலையா அண்ணன்? T0 நான் 22 பார்க்கல அண்ணன். ஓகே, அண்ணன் கப்பலாக போகிறாரு போல, போட்டோம். அனுமதி கேட்காமல் என் கண்கள் என்னை மேயும், நான் இத்தனை நாளாக எழுப்பிய கோபுரம் நொடியில் குடை சாயும். இந்த எக்ஸாஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு சத்தியமாக. இந்த எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் கைஸ். இந்த வண்டிக்கு கொடுத்தே ஆகணும். இந்த வண்டிக்கு இந்த எக்ஸாஸ்ட்டுக்கு சவுண்டு கேட்குறீங்களா? சவுண்டு, பிரேக்கிங்கு, ஹேண்ட்லிங்கு, இந்த வண்டி சூப்பர். வாட் த ஃபக், நாய் பார்த்தீங்களா? இதுதான் கைஸ் பிரச்சனை இந்த வண்டியில். நாய் உள்ளே வந்துடும், டாகி வந்துடும், பார்த்துங்க. ஓகே, கொஞ்சம் லேட்டாக பயமுதிச்சு நாய் வராருங்க. ஓகே, நல்லா அட்ரினல்லாம் பீக் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட் நான் பண்ணி தான் போடுவேன்டா பாய்ஸ். லைவ் செய்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காதீங்க, அடங்கி இருங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் திருவிங்க கிடக்காதீங்க. அதே மாதிரி வந்து க்ளோஸ்டு சர்க்கிளில் நான் ஓட்டுறது ஒரு மாதிரி இருக்கும், நான் பேசுறது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவேன்னா இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்காதீங்க. Guys, I fell in love with this vehicle, guys. I fell in love with this vehicle, man. Traction off பண்ணி விடுவோமா? How to off traction in new ZX 10R.